யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கப்புறம் சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்ததுனால கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் அவர்கள் பயந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளாய் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிற நிலைமையில் பயத்தினால அவங்க சீஷர்கள் அந்த அறைக்குள்ளே முடங்கி கிடந்தார்கள். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டு இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி பயந்து கொண்டு எல்லா கதவும் பூட்டப்பட்டு இருக்குது. ஏதோ ஒரு சில கதவுனா பரவாயில்ல, எந்த விதத்திலும் எனக்கு அற்புதம் இல்லை, எல்லாமே தடையாக தான் இருக்குது, எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடையாக இருக்குது, எதுலேயுமே ஒரு வெற்றி இல்லை, எதுலேயுமே ஒரு உயர்வு இல்லை, எதுலேயுமே ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து அந்த பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளே அவர் வந்தார். கதவு திறக்கல, கதவு பூட்டி தான் இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே உள்ளே வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். உங்கள் சூழ்நிலைக்குள்ளே ஆண்டவர் வரப்போகிறார். உங்களுடைய பிஸ்னஸுக்குள்ளே ஆண்டவர் வரப்போகிறார். உங்களுடைய பொருளாதாரத்துக்குள்ளே, உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு சொன்னால் சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. அப்போது என் வாழ்க்கை இது மாறணும் அது மாறணும்னு சொல்லி நீங்கள் ஒரு அழுது கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவரே நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வந்தால் போதும் ஆண்டவரே, என் சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் வாங்க, உங்களை நான் அழைக்கிறேன் ஆண்டவரே. ஜீசஸ், கம்மிங் டு மை லைஃப், கம்மிங் டு மை பிஸ்னஸ், கம்மிங் டு மை ஒர்க், கம்மிங் டு மை மினிஸ்ட்ரி. என்னோடய சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் கடந்து வாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரை அழைக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு சொன்னால் சூழ்நிலைகள் மாறும். வந்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம், ஷலோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஷலோம் என்று சொன்னால் யூதர்கள் ஒருவரை பார்க்கும்பொழுது ஷலோம்னு சொல்லுவாங்க. ஷலோம்னா அது வந்து சமாதானம், பீஸ் தான் நமக்கு தெரியும். ஆனால் ஷலோம் என்ற வார்த்தைக்கு வெறும் சமாதானம் மாத்திரம் இல்லையா, ஹோல்னஸ், நிறைவு, ஆசீர்வாதம், நல்ல ஆரோக்கியம், விடுதலை, வெற்றி, சந்தோஷம், இதெல்லாம் கலந்தது தான் அந்த வார்த்தை ஷலோம். ஸோ இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு ஷலோம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, வெற்றி உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாகன்னு சொல்லி இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த நாளில் நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவரே என்னோடய சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரை நீங்கள் அழைங்க. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எல்லா சூழ்நிலை மாறும். அதனால் சோர்ந்து போகாதீங்க, இந்த சூழ்நிலை மாறும். இயேசு கிறிஸ்து இப்பொழுது இன்றைக்கு நீங்கள் முழங்கால் பற்றி ஜெபிங்க, ஆண்டவரே வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அழைங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை குறித்து நீங்கள் யோசிக்காதீங்க. ஆண்டவர் விசுவாசித்து நம்ம கூப்பிடும்போது வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் நம்ம அதை குறித்து நம்ம யோசிக்கக்கூடாது, நம்ம அதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் வந்துட்டார், அது விசுவாசம், கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசம். ஆண்டவர் கூப்பிடும்போது ஆண்டவர் வந்துட்டார், அவ்வளோதான். சூழ்நிலை மாறும்னு சொல்லி அவர் கருத்தில் ஒப்பு கொடுங்க, அற்புதங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.